ரயில் விபத்து நடந்தால் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது எப்படி? திருச்சி குட்ஷெட் பகுதியில் தத்ரூபமாக நடைபெற்ற ஒத்திகை நிகழ்வு. சென்னையில் தொல்காப்பிய பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 42 கோடி ரூபாயில் நடந்த மறுசீரமைப்பு பணிகளுக்கு பிறகு பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறப்பு. காலப்போக்கில் பராமரிப்பின்றி இருந்த இப்பூங்காவினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நகர ராஜபாளையம் அருகே சமூக விரோத கும்பலை கைது செய்ய கோரி மக்கள் போராட்டம். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தது காவல்துறை. சென்னை அசோக் நகரில் சாய்ந்த நிலையில் இருந்த மரம் மீது மோதிய வாகனம். மரத்தை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரம். தொடர் கனமழையால் பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 57,000 கனஅடியாக உயர்வு. வெள்ளப்பெருக்கால் ஒகேனக்கலில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் நீடிக்கும் தடை. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 55,500 கனஅடியாக உயர்வு. 16 கண் மதகு வழியே திறக்கப்படும் நீரின் அளவு 22,700 கனஅடியிலிருந்து 32,700 கனஅடியாக அதிகரிப்பு. நாகையில் மழை விட்டு 2 நாட்கள் ஆகியும் வயல்களில் வடியாத தண்ணீர். பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்டு வேளாண் அதிகாரிகள் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. நெல்லின் ஈரப்பதம் 22 விழுக்காடாக தளர்த்தப்படுமா? தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று 3 குழுக்கள் அமைத்தது மத்திய அரசு. சென்னை சீனிவாசபுரம் அடையாறு முகத்துவார பகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. அகலப்படுத்தும் பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவு. ஆந்திராவின் பிச்சாட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றம். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரணி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை மையம் அறிவிப்பு. 24 மணி நேரத்தில் மேலும் வலுவடையும் என அறிவிப்பு. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். தமிழகத்தில் 28ஆம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை மையம் கணிப்பு. குற்றாலம் மெயின் அருவி பழைய அருவியில் 10வது நாளாக குளிக்க தடை. வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்த பகுதிகளில் சீரமைப்பு பணிகள் மும்முரம்.
மண் சரிவால் தடைபட்டிருந்த உதகை மலை ரயில் சேவை 5 நாட்களுக்கு பின் மீண்டும் தொடக்கம். சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததால் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு ரயில் இயக்கம். சத்தியமங்கலம் அருகே விமரிசையாக நடைபெற்ற சாணியடி திருவிழா. வீரேஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற பாரம்பரிய விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 92,320 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் 11,540 உயர்ந்தது. தொடர்ந்து சரியும் வெள்ளியின் விலை. கிராமுக்கு 3 ரூபாய் குறைந்து 171 ரூபாய்க்கு விற்பனை. மத்திய பிரதேசத்தில் தீபாவளி கொண்டாட்டத்தின் போது கார்பைட் கன் என்ற தடை செய்யப்பட்ட வெடிபொருளை பயன்படுத்திய 14 குழந்தைகளுக்கு பார்வை இழப்பு. காயமடைந்த 300க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை. மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு அரசு வேலை என்ற தேஜஸ்வியின் வாக்குறுதி குறித்து முதலமைச்சர் நிதிஷ்குமார் விமர்சனம். பெண்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக சாடல். பீகாரில் தேர்தலுக்கு பின் ஐக்கிய ஜனதா தளம் முக்கியத்துவத்தை இழந்துவிடும் என இந்தியா கூட்டணி முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் கருத்து. நிதிஷ்குமாரை பாஜக தனிப்பட்ட ஆதாயம் கருதி பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு. முப்படைகளின் தேவைக்காக 79,000 கோடி ரூபாய் மதிப்பில் ஆயுதங்கள், ராணுவ தளவாடங்கள் வாங்க திட்டம். மத்திய பாதுகாப்பு அமைச்சக கமிட்டி ஒப்புதல். ரஷ்ய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா விதித்த தடையால் எண்ணெய் இறக்குமதியை குறைக்க வேண்டிய நெருக்கடியில் இந்தியா. வேறு நாடுகளிலிருந்து அதிக விலை கொடுத்து கச்சா எண்ணெய் வாங்க வேண்டிய சூழல். ரஷ்யா தாக்கப்பட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்காவிற்கு ரஷ்ய அதிபர் புதின் எச்சரிக்கை. பொருளாதார தடைகள் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் திட்டவட்டம்.